ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் சாப்பாடு செஞ்சாச்சா? சாப்பிட்டீங்களா? சொல்லுங்கள். இன்றைக்கி என்னென்ன சமையல்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வீட்டில் பருப்பு சாதம். இன்றைக்கி வந்து பருப்பு சாதம். இன்றைக்கி சித்திரைக்கனிங்க, 1ஆந்தேதி, தமிழ் வருட பிறப்பு. அதனால் நாங்கள் கோயிலுக்கு நேற்றே போயிட்டு வந்துட்டுங்க. அப்புறம் இன்றைக்கி ஒய்ஃபுக்கு வேலை இருக்குனால அவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க. பெரிய பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது. நாளைக்கு வந்து லாஸ்ட்டு எக்ஸாமுங்க, சமூக அறிவியல். பாப்பா நல்லா எழுதுவோன்னு அவளை வாழ்த்து சொன்னேங்க. ஒரு பரீட்சை தான், அதுக்கப்புறமெல்லாம் லீவு தான். அதுக்கப்புறம் நம்ம ஜாலி தாங்க. ஒரு 2 மாதத்துக்கு நல்லா அவங்க வேலை வாங்க வேண்டியதுதான். நாக்கு வந்துட்டு அவங்கள பண்ண வேண்டியதுதாங்க. அப்படியே போய் இந்த பாப்பா செய்வாங்க வேலை. முந்தா நேற்று எக் ரைஸ் செஞ்சாலுங்க, போன வாரத்தில் அவ்வளோ சூப்பராக செஞ்சாங்க. என்ன உப்பு கொஞ்சம் போடாது விட்டாலும் மறந்துட்டாலாட்டுக்குது. உப்பு போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கு. பாப்பாவுக்கு ட்ரைனிங் நானெல்லாம் குழந்தையிலே இவங்க வயசுலேயே நான் சமையல் செஞ்சு பழகிட்டேங்க. பெரிய பாப்பாவுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். எங்கள் ஒய்ஃபு வரும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாடே செய்ய தெரியாது. கல்யாணம் முடிச்ச புதுசில் அவளுக்கு நான் தான் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேங்க. அப்படியே அவங்களும் கற்றுட்டாங்க. அதனால் என் பிள்ளைங்க அப்படி கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு நான் என் பிள்ளைகளுக்கு வந்து சமையல் பண்ணி கற்றுக் கொடுத்துட்டு, இவளுக்கு எக் ரைஸ் போட்டு கொடுத்து, தோசை சுட்டு பழகிவிட்டு, சட்னி அரைச்சி எல்லாம் பழகிட்டேன். எங்கள் பெரிய பாப்பா எல்லாமே கறி குழம்பு வந்து எல்லாமே செய்வாங்க. ஆனால் என்ன செய்யறதுக்கு வந்து முடப்படுவாங்க, வேலை செய்யறதுக்கு முடப்படுவாங்க, அவ்வளோதாங்க. செய்யறதுன்னா சூப்பராக செய்வாள். தக்காளி சாப்பாடுலாம் செம்மையாக செய்வாங்க. வாங்க பாப்பா. ஆமாம், எவ்வளோன்னு கேட்டு காசு கொடுத்துரு. வேணுமா? குளிச்சுமா? பாப்பாவுக்கு வேணுமாம்மா. இந்த அக்கா காலையிலேயே தோட்டம் இருக்குங்க. காலையிலேயே வியாபாரத்துக்கு வந்துடுவாங்க. கொய்யாப்பழம், பப்பாளி, அப்புறம் பார்த்திங்கன்னா இது கொழுமிச்சங்காய் எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் வாங்குவேங்க. எங்கள் பொண்ணுங்க சாப்பிட்டு உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கட்டுன்னு. ஆனால் அது எங்கே போகுன்னா குப்பைக்கு தான் போகுங்க. பப்பாளியும் அப்படித்தான் வாங்கிட்டு வருவேன். நல்லா இருக்குது, நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்குது. சரி, என்ன பண்ணுவேன்னா அவங்க சாப்பிட்டு நான் பார்ப்பேன், அவங்க நான் சாப்பிட்டுன்னு பார்ப்பேன். இப்போ 2 பேரும் பார்த்து கடைசி குப்பைக்கு தான் கொண்டு போக வீணாயிருங்க பப்பாளி. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம வந்து பல வகையில் சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, நோய் நொடி வராது, ஆஸ்பத்திரிக்கு போகாது இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம பண்ணுவோம். ஆனால் அவங்க அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க. சாப்பிட்றதுக்கு முடைங்க, அரிஞ்சு ஊட்டி கொடுக்கணும், அப்படி இருக்கிறாங்க. நம்ம பழம் இருந்தால் நம்ம அரிஞ்சு ஒரு கீத்து சாப்பிட்றதுனால என்ன ஆகி போயிருங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த வாழைப்பழ சோம்பெரிம்பாங்க, அந்த மாதிரி எங்கள் பெரிய பிள்ளைங்க. இன்னும் பப்பாளி இருக்குது, துணி எப்போவா நீ எடுத்து நீ முறைச்சி பார்க்குற, காமிச்சிட்டா கேமராவில். நீ சொல்லுத்தாங்க, என்ன வேண்டுவா அக்கா? ஒன்றுமே செய்ய மாட்டா, ஆனால் எல்லாம் செய்ய தெரியும். செய்ய தெரியும், ஆனால் செய்ய மாட்டா. எங்கள் சின்ன பாப்பாவுக்கு தெரியாது, ஆனால் முயற்சி பண்ணுவா. அன்னைக்கு எக் ரைஸ் போட சொன்ன, நீ போட்டியா? என்ன சொன்னேன்? எக் ரைஸ் போடும்போது என்ன சொன்னேன்? உரைச்சிருவேன். என்ன சொன்னேன்? என்னையவே செய்ய சொல்லுவீங்க. பாரு, நல்லா செஞ்சு நீங்களே கேட்டீங்களா? நல்லா செஞ்சா என்னையவே செய்ய சொல்லுவீங்களாமா. அதனால அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆமா, பாருங்க, வேலை தெரிஞ்சு நம்மளையே வேலை வாங்கிடுவாங்கன்னு செய்ய மாட்டேங்கிறாங்க. எங்கள் பாப்பாவுக்கு வேலை தெரியாது, ஆனால் முயற்சி பண்ணுவேன். எப்பவுமே நான் முயற்சி பண்ணால் ரொம்ப பிடிக்குங்க. முயற்சி பண்ணுறதுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்கிறேங்க. எல்லாம் என்ன பண்ணுறீங்க? வேலைக்கு இன்றைக்கி இருக்குதா, என்ன லீவா, எல்லாம் கோயிலுக்கு போகிறீங்களா? சித்திரைக்கனிக்குங்க சொல்லுங்கள். இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய் சொல்லியிருக்காங்க. பாய். வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.